வெல்கம் மைடியா டீமேட்ஸ். நிறைய பேர் கமெண்ட்ல புது டிசைரோட ரிவ்யூ வேணும்னு கேட்டிருந்தீங்க. இன்னைக்கு அந்த ரிவ்யூ எடுத்துட்டு வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடியும் சரி, இப்போ கரண்ட்லயும் சரி, ஆல் ஓவர் இந்தியால மாருதி தான் நம்பர் 1 பிராண்டா இருக்கு. ஆனா இருந்தாலும் ஒரு பெரிய குறை இருந்தது, அதுதான் சேஃப்டி ரேட்டிங்ன்றது. என்னதான் 1008 ஃபீச்சர்ஸை நியூவா கொடுத்தாலும் சரி, ஆஃப்டர் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் ரொம்ப பெஸ்ட்டாக கொடுத்திருந்தாலும் மாருதியில இருந்த ஒரு பெரிய குறை வண்டியோட குவாலிட்டி இஷ்யூ தான். ஆனா இன்னைக்கு அதை மொத்தமா ரெக்டிஃபை பண்ணி 5 ஸ்டார் ரேட்டிங்ல ஒரு கார் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் நம்மளோட மாருதி டிசைர் 2024 மாடல். இன்னைக்கு இந்த வண்டியோட கம்ப்ளீட் ரிவ்யூ பார்ப்போம். இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ், என்னென்ன ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிருக்காங்க, பேஸ் மாடல் என்னென்ன வரும், டாப் மாடல் என்ன வரும் அப்படிங்கிற எல்லா டவுட்டையும் இந்த ரிவ்யூல கிளியர் பண்ணிடுறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. இனிமேல் வர வீடியோஸ்ல எல்லாத்துலயுமே புது கார்ஸ் எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டா ரிவ்யூ பண்ண போறோம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. வாங்க வீடியோக்குள்ளேயும் காருக்கு இன்டீரியருக்குள்ளேயும் போலாம். வண்டியோட ஃப்ரண்ட் லுக் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த வண்டியோட ஃப்ரண்ட் லுக்கு கிட்டத்தட்ட ஆடியோட A6வே ஞாபகப்படுத்துற அளவுக்கு இருக்கு. அந்த அளவுக்கு ஃப்ரண்ட் டிசைன்ல ரொம்ப மெனக்கெட்டு வேலை பார்த்துருக்காங்க. இதுல அடிஷ்னலா வர்றது டாப் மாடல்ல ப்ரொஜெக்டர் லேம்ப் வரும், பேஸ் மாடல்ல ஹலோஜன் லேம்ப் வரும். ஃபாக் லேம்ப்ல பேஸ்ல இருந்து டாப் மாடல் வரைக்கும் எல்லாமே LED லைட் தான். ஃபாக் லேம்போட கவரு, இந்த ஃப்ரண்ட் கிரில் எல்லாம் பார்க்கும்போது நல்லா ப்ரீமியமா இருக்கு. பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரண்ட் கிரில்ல இருக்கிற அது பியானோ பிளாக் ஃபினிஷ் ரொம்ப ப்ரீமியமான லுக்கை கொடுக்குது இந்த வண்டிக்கு. இந்த வண்டியில இம்ப்ரூவ் பண்ணியிருக்கிற இன்னொரு விஷயம் வண்டியோட பில்ட் குவாலிட்டி. முன்னாடி இருந்த டிசைரை விட இந்த டிசைர்ல நல்லாவே பில்ட் குவாலிட்டி இம்ப்ரூவ் ஆயிருக்கு, நல்லாவே இருக்கு. வண்டியோட சைடு அவுட்லுக்கும் நல்ல ப்ரீமியமான டிசைன்ல கொடுத்துருக்காங்க. வண்டியை சுத்தி 360 கேமரா வந்துருது. அதே மாதிரி சைடு இண்டிகேட்டர்ல OVRM மிரர் வந்துருது டாப் மாடல்ல. இது வந்து VXI மாடல்ல இருந்தே வருது. வயர்லெஸ் கீ கொடுத்துருக்கிறதுனால இந்த இடத்துல ஒரு சுவிட்ச் இருக்கும், லைட்டா ப்ரெஸ் பண்ணினாலே வண்டி டோர் ஓப்பன் ஆயிடும். வண்டியோட பில் குவாலிட்டி பெரும்பாலான கார்களோட டோர்ல பார்க்கும்போதே தெரியும். இந்த வண்டிலேயே அந்த டோர்ல அந்த குவாலிட்டி தெரியுது, அந்த பில் குவாலிட்டி இதுல தெரியுதுங்க. வண்டியோட டயர் சியட்டோட பிராண்ட் போட்டிருக்காங்க. 165/18 R14 இன்ச்சோட கொடுத்துருக்காங்க. இதுல டாப் மாடல்ல மட்டும்தான் வந்து அலாய்வீல் வரும், பேஸ் மாடல்ல உங்களுக்கு கப் வீல் தான் வரும். இந்த வண்டியில ஸ்டாண்டர்டான ஃபீச்சர்ஸ் பேஸ் மாடலே கொடுத்துருக்காங்க. அதுவும் அவுட்லுக்ல வந்து இது டாப் மாடலா பேஸ் மாடலான்னு தெரியாத அளவுக்கு இந்த ரியர் ஸ்பாய்லர் கொடுத்துருக்கிறது, ஷார்ப் ஆண்டனா கொடுத்துருக்கிறது, டேஞ்சர் லைட்ல வர LED எல்லாமே வந்து உங்களுக்கு பேஸ் மாடலுக்கும் டாப் மாடலுக்கும் ஒரே மாதிரியே கொடுத்துருப்பாங்க. ஆனா இதுக்கு முன்னாடி வந்த வண்டியில எல்லாம் பாத்தீங்கன்னா பேஸ் மாடலுக்கு டாப் மாடலுக்கு ரொம்ப டிஃபரெண்ட் கொடுத்துருப்பாங்க எல்லா மாருதி கார்ஸ்லயுமே. இதுல வந்து ஸ்டாண்டர்டா கொடுத்தது வந்து உண்மையிலேயே நல்ல விஷயம். அதே மாதிரி சேஃப்டி ஃபீச்சர்ஸ்லயுமே வந்து இதே தான் வந்து மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அதாவது எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராம், ஹில் ஹோல்ட் அசிஸ்டன்ட், 6 ஏர் பேக்னு சொல்லிட்டு பேஸ் மாடல்ல இருந்து டாப் மாடல் வரைக்கும் எல்லாத்துலயுமே சேஃப்டி ஃபீச்சர் கொடுத்துருக்கிறது உண்மையிலேயே நல்ல விஷயம். இந்த LED டெயில் லேம்ப் லாங்ல இருந்து பாக்குறதுக்கு உண்மையிலேயே சூப்பரா இருக்கு. அது நைட் டைம்ல நல்ல விசிபிலிட்டி இருக்கு. ஆனா இண்டிகேட்டரும் ரிவர்ஸ் லைட் வந்து நார்மல் லைட் கொடுத்தது ஓகே, பட் வேணா டர்ன் இண்டிகேட்டர் வந்து கொஞ்சம் LEDல கொடுத்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அதே மாதிரி பேஸ் மாடலே ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் வந்துடும். ஆனா டாப் மாடல்ல வந்து உங்களுக்கு 360 கேமரா வந்துடும், ரிவர்ஸ் கேமராவோட இது கவர் ஆயிடும். ரியர் டிஃபாகரும் வந்து பேஸ் மாடலே வந்துடும். அதே மாதிரி ஷார்ப் ஆண்டனாவும் பேஸ் மாடலே வந்துடும். வண்டியோட பேக் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றது இப்போ பார்ப்போம். எவ்வளவு தூரம் டோர் ஓப்பன் ஆகுது, நல்லா வைடாவே ஓப்பன் ஆகுது. அதனால வயசானவங்க எல்லாம் ஏறி போறதுக்கு ரொம்ப கம்ஃபர்ட்டா இருக்கு. லெக் ரூம் நல்ல போதிய அளவுக்கு இருக்குது. காலை நீட்டி உட்கார்ந்தாலுமே லெக் ரூம்ல கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கு. ஹெட்ரூமே நான் 5.7 இருக்கிறேன், ஒரு 6.2 இருக்கிறவங்களுக்கு கூட தட்டாது, அந்த அளவுக்கு நல்ல ஸ்பேசியஸாவே இருக்கு. இந்த வண்டியில இன்னொரு அட்வான்டேஜ், ஸ்டாண்டர்டாவே 3 சீட்டுக்குமே வந்து சீட் பெல்ட் கொடுத்துருக்காங்க. சரி, ஆனா நம்ம போட்டு ஓட்டுவோமாங்கிறது கேள்விக்குறி. எல்லாரையும் சீட் பெல்ட் போடுறதுக்கு எல்லாரையும் இன்சிஸ்ட் பண்ணுங்க. இது பெரிய அளவுக்கு சேஃப்டியை கொண்டு வந்து கொடுக்கும். உள்ள இருக்கிற பேசஞ்சருக்காக 2 AC வென்ட் கொடுத்துருக்காங்க, 2 ப்ளோயரோட வருது. ஸோ இதுவும் வந்து கம்ஃபர்ட்டா இருக்கும். இங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கான பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. டைப் C to டைப் Cயும் நார்மலா USB கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே இது சூப்பர். ஃபியூச்சரை யோசிச்சு கொடுத்துருக்காங்க. வண்டியில 3 பேர் தாராளமா உட்காந்து போகலாம். அதுவும் ஒரு குழந்தைய உட்கார வச்சுட்டு போறீங்க அப்படின்னு தாராளமான இட வசதி இருக்கு. 2 சைடுமே ஸ்பீடா போகும்போது கண்ட்ரோல் நமக்கு ஒரு சேஃப்டி வேணுங்கிறதுக்காக இந்த இடத்துல ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. இது நல்லா ஸ்மூத்தாவே இருக்கு. அதே மாதிரி ரீடிங் லேம்ப் வந்து இந்த சைடு அந்த சைடு 2 பேருக்குமே இருக்கு. 4 டோருமே பவர் விண்டோ வந்து ஸ்டாண்டர்டாவே வந்துருது. பேஸ் மாடல்லே 4 விண்டோல வர்றது உண்மையிலேயே நல்ல விஷயம் தான். 4 டோர்லயுமே குரோம் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க, பிரீமியமாவே இருக்கு. யூட்டிலிட்டி ஸ்பேஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க. இதுல ஒரு பாட்டில் ஹோல்டர் ஒன்று 1 லிட்டர் வச்சுக்க முடியும். இதுல ஒரு மினி பாட்டில் வச்சுக்க முடியும். வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் தான் நீங்க ஹோல்ட் பண்றதுனாலும் இதுக்கு ஸ்பேஸ் கரெக்டா இருக்கு. டிரைவரோட சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்குன்றது பார்ப்போம். இந்த டிரைவர் சீட்டை வந்து நீங்க 8 வேயா மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். கோ பேசஞ்சரோட 6 வேயா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். ஆனா மேனுவல் தான். டாப் மாடல்ல கூட மேனுவலா தான் இருக்கு. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் கிடையாது.
இது ஏஎம்டி மாடலுங்கிறதுனால ஒன்லி பிரேக் ஆக்சிலேட்டர் மட்டும் தான் இருக்கும். பெட்ரோலோட லிட்டை ஓப்பன் பண்றதுக்கும் பேனட் ஓப்பனும் வந்து ஃப்ரண்ட்லேயே கொடுத்துருக்காங்க. இது கொஞ்சம் ஈஸியாவே ஆக்சஸ் பண்ற மாதிரி இருக்கு. ஹெட்லைட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்றதுக்கான சுவிட்சஸ் இங்க இருக்கு. அதே மாதிரி நீங்க ஐடியல் வந்து ஆஃப் பண்ணி வைக்கணும், நிறைய மைலேஜ் கிடைக்கணும்னா இதை நீங்க ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். ட்ராக்ஷன் கண்ட்ரோல் ஆஃப் பண்றதுக்கான சான்சஸ் இங்க இருக்கு. 360 வியூ வந்து நீங்க வண்டியில இருக்கும் போதே வந்து ஆன் பண்ணிக்கிறதுக்கான சுவிட்ச் இருக்கு. இது வந்து எல்லாருக்கும் தெரியும். இன்ஜின் ஸ்டார்ட் அண்ட் ஸ்டாப் பட்டன் வண்டியில இந்த பக்கம் கொடுத்தாங்க, பட் இங்க கொடுத்துருக்கிறது ஆக்சஸ் பண்றதுக்கு ஈஸியாவே இருக்கு. பவர் விண்டோட சுவிட்ச், ஓவிஆர்எமோட அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பழைய மாடல்ல இருக்கிற மாதிரியே தான் இருக்கு. என்னன்னா இதுல வந்து பழசுல வந்து பீச் கலர்ல இருக்கும், இதுல வந்து பிளாக் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஃபேப்ரிக் கொடுக்காம இந்த டிசைனுக்கு நேம் வந்து கிறிஸ்டல் டிசைன் சொல்லுவாங்க. இந்த டிசைன் வந்து வண்டியோட இங்க பேக் சைடுல ஃப்ரண்டோட டேஷ்போர்ட்ல இருக்கிறது வந்து வண்டியோட லுக்கை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. இந்த இடத்துல டிரைவருக்கு ரைட் சைட்ல வந்து ஆர்ம் ரெஸ்ட் கொடுக்குறாங்க. ஹைவேஸ்ல நீங்க ஏதாவது ஃபாஸ்டா க்ரூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல நீங்க கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கு. இன்டீரியரோட டிசைன், இன்டீரியரோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது அடுத்து பார்க்கலாம். ஆட்டோமேட்டிக்ங்கிறதுனால ஏஎம்டியோட கியர் பாக்ஸ் வந்துருது. நீங்க மேனுவல் எடுத்தீங்க அப்படின்னா 5 ஸ்பீட் கியர் பாக்ஸோட உள்ள மேனுவல் கியர் பாக்ஸ் வந்துடும். இது வந்து ஏஎம்டி கியர் பாக்ஸ்ன்றதுனால நீங்க மேனுவலாவும் போட்டுக்கலாம், டிரைவ் மோடும் போட்டுக்கலாம், நியூட்ரல்ல பண்ணிக்கலாம். இது போக ஆப்ஷன்ல ரிவர்ஸ் இந்த மாதிரி வந்துடும். பிளஸ் வந்து நீங்க மேனுவல்ல போட்டீங்க அப்படின்னா நீங்க மேனுவலாவும் ஆப்ரேட் பண்ணிக்க முடியும், உங்களோட ஸ்பீட் க்ரூஸ் பண்ற அளவுக்கு. காரோட இன்டீரியரை பிரீமியம் காட்டணுங்கிறதுக்காக நிறைய இடத்துல குரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வண்டியோட லுக்கை வந்து உண்மையிலே என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்து ஒரு டாப் மாடல் காருங்கிறத இதை வச்சு கண்டுபிடிச்சிட முடியும். டாப் மாடல்ல வந்து உங்களுக்கு 9 இன்ச் டச் ஸ்கிரீன் வந்துடும். VXI மாடல்ல 7 இன்ச் டச் ஸ்கிரீன் வந்துடும். இதுலயே வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ கார்ப்ளே வந்துருது. இதுலயே வந்து இன்பில்டாவே 3D சரௌண்ட் சிஸ்டம் வந்துருது. இந்த 3D 360 சவுண்டையும் நீங்க 3 விதமா ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸ்டேரிங் வந்து நல்ல பிரீமியம் லெதர் ஃபினிஷ்ல கொடுத்துருக்காங்க. இங்க வந்து பிளாட் பாட்டம் டிசைன் கொடுத்துருக்காங்க. இது உண்மையிலேயே வந்து ஒரு ஃபாஸ்டா ரைட் பண்ணும்போது நல்ல கம்ஃபர்ட்டா இருக்கும். அதே மாதிரி டில்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, டெலஸ்கோபிக் கொடுக்கல. ஸ்பீடோமீட்டர் வந்து டிஜிட்டல்ல கொடுக்காம அனலாக் மீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. டாப் மாடல் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு பியானோ ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இது வந்து வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்க வந்து கிறிஸ்டல் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. டுயல் டோன் வந்து இன்டீரியர் கலர் வந்துருது. அடிஷ்னலா இந்த வுட் ஃபினிஷ் கொடுத்துருக்கு. வண்டியோட டேஷ்போர்டை வந்து நல்ல லுக் என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். பாக்ஸ் வந்து இருக்கு, பட் ஆனா இது வந்து க்ளோடு க்ளோஸ் பாக்ஸ் கிடையாது, நார்மல் ஸ்டோரேஜ் பாக்ஸ் தான். ஏசி வென்ட்ஸோட சுவிட்சஸ் எல்லாமே முன்னாடி இந்த அளவுக்கு இந்த வாட்டி நல்ல குவாலிட்டியா கொடுத்துருக்காங்க. ரொம்ப லைஃப் வரும் அப்படின்னு நம்பலாம். இது வரைக்கும் டிசைர்ல வராத ஒரு ஃபீச்சர் என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் செக்மெண்ட் சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. சன்ரூஃப் வந்து நீங்க மேனுவலா அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும், ஓபன் பண்ணிக்கலாம். இதுல வந்து ஆட்டோ பிஞ்ச் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்க கை ஏதாவது வச்சீங்க அப்படின்னாலுமே கை வந்து அடிபடாது, ஆட்டோமேட்டிக்கா ரிவர்ஸ்ல போயிடும். இதை நான் வந்து இப்போ எப்படின்னு செக் பண்ணி காட்டுறேன். இந்த கார்ல ஆட்டோ பிஞ்ச் ஆப்ஷன் இருக்கு. ஒருவேளை குழந்தைய வச்சு லாக் ஆச்சு அப்படின்னாலுமே குழந்தை மேல பட்ட உடனே அது ஆட்டோமேட்டிக்கா ரிட்டர்ன் போயிடும். ஸோ இது வந்து உண்மையிலேயே நல்ல சேஃப்டி ஃபீச்சர். பார்க்காதவங்க மறுபடியும் பாருங்க, நான் ஃபுல்லா வந்து சுவிட்ச் அமைக்க பிடிச்சிருக்கேன். பாப்பா மேல பட்ட உடனே அப்படியே வந்து ரிவர்ஸ்ல வந்துடும். உண்மையிலேயே ஒரு நல்ல சேஃப்டி ஃபீச்சர் இது. ஃப்ரண்ட் டிரைவர் சீட்டுக்கு மட்டும் இந்த ஆப்ஷன் இருக்கு. நீங்க வலிக்குது வர மாட்டேங்குது. இந்த டிரைவர் சீட்டுக்குமே வந்து நீங்க ஆட்டோ ஆப்ஷன்ல போட்டீங்கன்னா கையை வச்சீங்கன்னா அதுவே வந்து ரிட்டர்ன் வந்துடும். ஆனா நீங்க அமுத்தி பிடிச்சிட்டு கையை வச்சீங்க அப்படின்னா கை சோழி முடிஞ்சிடும், பாத்துங்க. இந்த ஆட்டோ பிஞ்ச் ஆப்ஷன் அது மேல இருக்கிற சன்ரூஃப் சரி, இந்த சைடு டோர் இருக்கு சரி, இந்த ஆப்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து மாருதியில் எடுத்துட்டு வந்திருக்காங்க. செக்மெண்ட்ல ஃபர்ஸ்டா இருக்கு. உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வண்டியோட சிஸ்டமோட குவாலிட்டியும் சவுண்ட் குவாலிட்டி நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. உள்ள 360 சவுண்ட்ல கேட்கறதுக்கு உண்மையிலேயே பிளசண்டா இருக்கு. இதுக்கு முன்னாடி மாருதியில கொடுத்திருந்த காரில் செட்டு கொடுக்கணும்னு கடமைக்கு கொடுத்துருப்பாங்க. இந்த வண்டியில உண்மையிலேயே ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுக்கு அப்புறம் வர வண்டியில எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் குவாலிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நானும் நம்புறேன். இந்த 360 கேமரா நல்லா இம்ப்ரூவ் பண்ணி கொடுத்துருக்காங்க. முன்னாடி இருந்த மாருதி டிசைர்ல இருந்ததை விட இப்ப இருக்கிற இதுல வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. பிளைண்ட் ஸ்பாட் வந்து நீங்க செக் பண்ணிக்க முடியும். பின்னாடி டயர் கிட்ட யாராவது நிக்கிறாங்களான்னு பாத்துக்க முடியும். ஃப்ரண்ட் வியூ பாத்துக்க முடியும், பேக் வியூவும் பாத்துக்கலாம். உங்களுக்கு யார் யாரு எங்கெங்க நிக்கிறாங்க அப்படின்றது தெரிஞ்சிடும். டாப் ஆங்கிள்லயுமே உங்களால பாத்துக்க முடியும். வாங்க இந்த கார்ல ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம். 360 கேமராவோட கிளாரிட்டி உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் இருந்த காருக்கும் இப்ப இருந்த காருக்கும் செம்மையா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. சும்மா பூ மாதிரி இருக்கு. அது பெட்ரோல் இன்ஜினோட நாய்ஸ் சுத்தமாவே கேட்கல. பெட்ரோல் இன்ஜினோட பிக்கப் உண்மையிலேயே நல்லா இருக்கு. ஏன் ஃபர்ஸ்ட் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸையும் வண்டியோட இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பேசல அப்படின்னா வண்டியை ஃபர்ஸ்ட் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு அதோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக தான். வண்டியை நம்ம டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டோம். வண்டியோட இன்ஜின் பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே நல்லா இருக்கு. அதாவது ஒரு ஈக்குவலண்டான 4 சிலிண்டர் இன்ஜினுக்கு உண்டான பெர்ஃபார்மன்ஸ் இதுல இருக்கு. ஆனா இந்த 3 சிலிண்டர் இன்ஜின்ங்கிறதுனால உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் அதிகமாவே இருக்கு. பிளாட்ஃபார்ம் வந்து ஹார்டெக்கோட பிளாட்ஃபார்ம் தான். பாடி சீலிங்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டராகவே பண்ணியிருக்காங்க. வண்டி வந்து 1197 cc, அதாவது 1.2 லிட்டர் நேச்சுரலி ஆஸ்பிரேட்டட் பெட்ரோல். இந்த வேரியன்ட்ல எதுவுமே டர்போ பெட்ரோல் கிடையாது. இந்த வண்டி 80 bhp பவர் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. 111.7 நியூட்டன் மீட்டர் டார்க்க ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த வண்டியில வேரியன்ட் ஆட்டோமேட்டிக் மேனுவல் ரெண்டுமே வருது. சிஎன்ஜி ஆப்ஷனும் அவைலபிள் இருக்கு. வண்டியோட பேனட் வெயிட்டுமே முன்னாடி இருந்த வண்டியை விட இது கொஞ்சம் ஹெவியாவே இருக்கு.
கிளியரன்ஸ் 163 mm தான் இருக்கு. அதனால நீங்க ஸ்பீட் பிரேக் பார்த்து தான் ஓட்டி ஆகணும். வண்டியோட சேஃப்டி வந்து ஸ்பீடை வந்து அலர்ட் பண்றதுக்காக 80 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பீப் சவுண்டும் 120 கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஒரு பீப் சவுண்டும் வருது. இது வந்து டிரைவரையும் உள்ள இருக்கவங்களையும் பேசஞ்சரை அலர்ட் பண்றதுக்காக. இந்த டிசைரோட பிரைஸ் வந்து 6,79,000 ரூபாய் பேஸ் மாடல் எக்ஸ் ஷோரூம் வருது. இதுவே நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி எடுக்கும்போது ஆன் ரோடுக்கு வரும்போது 8,14,000 ரூபாய் கோயம்புத்தூர்ல வர ரேட் வருது. இது ஒவ்வொரு ஊருக்குமே மாறுபடும். டாப் மாடல் எடுக்கிற மாதிரினா எக்ஸ் ஷோரூம் பாத்தீங்கன்னா 10,14,000 ரூபாய் வருது. டாப் மாடலோட எக்ஸ் ஷோரூம் பிரைஸ் கிட்டத்தட்ட 14 லட்ச ரூபாய் வரைக்கும் வருது. உங்களுக்கு எந்த மாடல் வேணும் அப்படிங்கறத சூஸ் பண்ணீங்க. ஏன்னா இதுல 3 ஆப்ஷன் இருக்கு. LXi, VXi, ZXi வரைக்கும் இருக்கு. இதுலயும் ஆட்டோமேட்டிக் மேனுவல் இருக்கு, CNG ஆப்ஷன் இருக்கு. எந்த கார் வேணுங்கிறத நீங்க உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு சூஸ் பண்ணுங்க. இதுல வேற ஏதாவது டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. முடிஞ்ச வரைக்கும் கமெண்ட்ல ரிப்ளை பண்ண பாக்குறேன். இல்லைன்னா இதுக்கு ஏதாவது தனிப்பட்ட வீடியோ வேணும்னாலும் கேளுங்க. நான் வீடியோவை மேக் பண்ணி போறதுக்கு ட்ரை பண்றேன். மாருதியோட பில்ட் குவாலிட்டியை பத்தி நிறைய கிரிட்டிசிசம் எல்லாம் பண்ணியிருக்காங்க. யாரு பண்ணாங்கன்னு கேட்காதீங்க, அது நானே பண்ணியிருக்கேன். அந்த மாதிரி இருந்தது எல்லாத்தையுமே ஓவர் கம் பண்ணி ஒரு குவாலிட்டியான காரை வந்து இப்போ ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்ல நிறைய கார் வந்து இப்போ வர மாடர்ன் டேஸ் கார்ஸ் எல்லாமே வந்து பில்ட் குவாலிட்டி, அதாவது 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டா பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்தியன் பீப்புள்ஸ்க்கு இந்த 5 ஸ்டார் ரேட்டிங்கோட அவேர்னஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்படிங்கிறதுனால அவங்களும் இந்த 5 ஸ்டார் ரேட்டிங் பில் குவாலிட்டி எல்லாம் கொடுக்கணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டாங்க. அதனால இனி வர கார் எல்லாமே கொஞ்சம் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தா வரும் அப்படின்றது என்னோட நம்பிக்கை. இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுது. இதுல ஏதாவது நான் பாயிண்ட்ஸ் மிஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்னா அடுத்து ஃபுல் டிரைவ் போகும்போது கண்டிப்பா உங்களுக்கு இதை நான் கவர் பண்ணி கொடுக்குறேன். பாய் கேஸ், சராங்கே.